வெல்கம் டு சிம்பிளி குப்பு. இன்றைக்கி கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் ஒரு 7-8 வரமிளகாயை நல்லா கிள்ளி நல்லா முருக வறுக்கணும். லேசாக வறுக்கக்கூடாது, நல்லா பொறுன்னு வறுக்கணும். கலர் மாறினா பரவாயில்ல. நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு துண்டு கட்டி காயத்தையும் அதில் சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டு எடுக்கணும். நல்லா பொரிஞ்ச உடனே அதே எண்ணெயில் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு கட்டி பூண்டும் ஒரு 10-15 சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கணும். அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வறுக்கணும். கலர் மாறி வந்த பிறகு நல்ல பாதி வேக்காடே வந்துடணும். அதை ஆற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு புளி, காயம், வறுத்து வச்ச வரமிளகா, இந்த வறுத்த வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தால் கார சட்னி ரெடி. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே தூக்கி அந்த சட்னியில் இதை சேர்த்துற வேண்டியதான். கார சட்னி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.